டிடி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஷெஃப் கிச்சனில் நான் பார்க்கப்பட்ட டிஷ் பார்த்தீங்கன்னா நாஞ்சில் ஸ்டைல் கனவா தோரன். என்னுடைய பேர் நிஜய். நான் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சென்னை காலேஜில் ஷெஃபாக இருக்கிறேன். ஸோ என் கூட இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சாம் பெர்னாண்டஸ். இவர் வந்து இங்கே கிராஃப்ட்மேன்ஷிப் கோர்ஸ் படிக்கிறாங்க. ஸோ இந்த காலேஜ் பற்றி சொல்லணுன்னா இங்கே பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிகிரி இருக்குது, அதுக்கப்புறம் எம்எஸ்சி இருக்குது, அப்புறம் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கிராஃப்ட் கோர்ஸ் இருக்குது. கோடை விடுமுறை ஆரம்பிச்சிச்சு. ஸோ எல்லா பசங்களுமே வீட்டில் இருப்பாங்க. ஸோ பசங்களுக்கு பிடிச்சது மாதிரி ஈஸியான ஒரு வீட்டில் இருக்க பொருட்களை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சிம்பிளான டிஷ் பண்ண போகிறோம். ஸோ வந்து நாஞ்சில் ஸ்டைல் கனவா தோரன். ஸோ கனவா வந்து நாஞ்சில் ஏரியா லைக் கன்னியாகுமரி சார்ந்த பகுதியில் வந்து அதை கனவான்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து ஸ்குட்னு சொல்லுவாங்க. சென்னை சார்ந்த இடத்துல வந்து அதை கடம்பான்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கனவா வந்து ரவுண்டில்ஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட கனவா ஃபிஷ் இருக்குது. ஸோ இது வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட ஒரு ஆனியன்ஸ் இருக்குது. நம்ம ஆனியன்ஸ் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம். கோகோனட் ஆயில் இருக்குது. அதுக்கப்புறம் உரத் தால், கோகோனட், அதுக்கப்புறம் வந்து கார்லிக் இருக்குது, சோம்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட வந்து கரி லீவ்ஸ் இருக்குது, சில்லி பவுடர் இருக்குது, டர்மரிக் பவுடர், சால்ட். ஸோ எல்லாருக்கும் வந்து கனவா வந்து எப்படி க்ளீன் பண்ணுன்னு சொல்லி டவுட் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து கனவா க்ளீன் பண்ண கஷ்டம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக எப்படி வந்து கனவா க்ளீன் பண்ணுறது வந்து நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு கனவா இருக்குது. ஸோ வந்து இதில் 2 பார்ட் இருக்கும். ஸோ இது வந்து ஹெட் பார்ட் வித் டெண்டக்கிள்ஸோடு இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து ஸ்குட்டிங் இருக்கும். ஸோ நம்ம வாஷ் பண்ணும்போது எப்போவுமே வந்து ஸ்குட்டிங்கை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை எப்படி பண்ணணும்னா இது வந்து பாடி. ஸோ ரெண்டையுமே வந்து நம்ம பிரிச்சிட்டோனாலே மோஸ்ட்லி வேலை முடிஞ்சிடும். ஸோ வந்து நீங்கள் வந்து லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியனோட ஈஸியாக வந்துடும். அது நீங்கள் அதை அப்படியே மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் ஹெட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து ஹெட்டு யூஸ் பண்ணுவாங்க, ஹெட்டு பிடிக்கும். சில பேர் ஹெட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் இன்றைக்கி ஹெட்டு யூஸ் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்ட் இருக்கும். இதில் வந்து அதோடைய போன் பார்ட் இருக்கும். ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு போன் பார்ட் இருக்கும். அதையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் போன் பார்ட். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஸ்கின் இருக்கும், பர்பிள் கலரில் ஒரு லேயர் இருக்கும். இதை நம்ம கையிலேயே ரிமூவ் பண்ணிக்கலாம். அது ஈஸியாக வந்துடும். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து கனவா நான் கட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி ரவுண்டில்ஸாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கனவா தோரன் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் வந்து தேங்காய் போட்டு குறையாக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் துருகின தேங்காய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு வந்து 250 கிராம்ஸ் ஸ்குட் யூஸ் பண்ணியிருக்கோம். 250 கிராம்ஸ்க்கு வந்து ஒரு 1.5 முறி தேங்காய். ஸோ வந்து இது வந்து நாஞ்சிலில் வந்து ரொம்ப ஃபேமஸான டிஷ். ஸோ நாஞ்சிலில் வந்து தேங்காய் வந்து அங்கே ஈத்தங்குழி தேங்காய்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே உள்ள தேங்காய் வந்து ரொம்ப நிறைய பூ இருக்கும் அதில். ஸோ அங்கே உள்ள தேங்காவாக இருந்தால் ஒரு தேங்காய் போதும். நீங்கள் சென்னை சைடு வேறு தேங்காய் யூஸ் பண்ணுறீங்கன்னா இருந்தால் ஒரு 1.5 முறி தேங்காய் யூஸ் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தேங்காய் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப மைல்டாக ஆட் பண்ணுங்கள், நிறைய ஆட் பண்ணாதீங்க. தண்ணி ரொம்ப மைல்டாக ஆட் பண்ணுங்கள். ஏன் தண்ணி நிறைய ஆட் பண்ணக்கூடாதுன்னா ஸ்குட்டு வந்து எப்போவுமே வாட்டர் ரிலீஸ் ஆகும் குக் பண்ணும்போது. ஸோ தண்ணி வந்து ரொம்ப மைல்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான டிஷ். குழந்தைங்க ரொம்ப வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ணான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் ஸ்குட்டு மட்டுமே நீங்கள் வந்து ஷாப்பில் வாங்குறது மாதிரி இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ எல்லாமே ரொம்ப ஈஸி தான். இது எனக்குமே வந்து ரொம்ப ஃபேவரட்டான டிஷ். ஸோ நான் வந்து நாஞ்சில் சைடில் எப்போவுமே ஃபிஷ் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. எல்லா டிஷ்லேயுமே வந்து ஃபிஷ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா முதல்ல வந்து தேங்காய் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சோம்பு வந்து குட் ஃபார் டைஜஷன். நம்ம சோம்பு ஆட் பண்ணியிருக்கோம். சோம்பு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 பல் பூண்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வந்து 1 ஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக சில்லி பவுடர், அதுக்கு அப்படியே பாதியாக டர்மரிக் பவுடர்.
ஓகே, இப்போ நம்ம அரைச்சிட்டோம். ஸோ இது வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்சர் பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கோம், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஊரில் வந்து நாகர்கோவில் சைட்லலாம் இது வந்து சம்மந்தி மாதிரி இருக்கணுவாங்க, அந்த டெக்ஸ்டரில் தான் நம்ம வந்து இதை அரைக்க போகிறோம். ஸ்குட்டில் வந்து அதிகமாக வந்து ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ கனவாவில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து சிக்கனுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவானு கேட்டால் இதை வந்து நம்ம டெய்லி கன்சியூம் பண்ண முடியாது, பட் அக்கேஷனலி வந்து நம்மளால் இதை கன்சியூம் பண்ண முடியும். இதில் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது. அப்புறம் வந்து அமோனியா 3 இருக்குது. இது வந்து குட் ஃபார் ஹார்ட், அப்புறம் வந்து பிரெயினுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இது பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, எங்கள் வீட்டில் வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்கும். நாகர்கோவில் சைடில் நிறைய எப்போவுமே வந்து எங்கள் வீட்டில் வீக்லி வந்து 6 days வந்து எங்கள் வீட்டில் ஃபிஷ் இருக்கும். ஸோ வந்து சில டைமில் வந்து அக்கேஷனலாக வந்து ப்ரான்ஸு, ஸ்குட் வாங்குவாங்க. ஸ்குட் எப்போ வாங்கினாலும் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து குழம்பு தான் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஒரு நாள் வந்து நான் எப்போ எனக்கு குழம்பு ரொம்ப பிடிக்கும், ஃபிஷ்ஷை வந்து வறுத்தரிச்சு ஒரு குழம்பு பண்ணுவாங்க ஸ்குட்டில். ஸோ வந்து ஒரு நாள் வந்து டிஃப்ரெண்ட்டாக எங்கள் அம்மா என்ன ட்ரை பண்ணாங்கன்னா, இந்த தோரன் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஏன் வந்து இந்த குழம்பு நீங்கள் பண்ணலன்னு தான் நான் வந்து வீட்டில் கேட்டேன். அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷை நான் சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லா நாளுமே வந்து எப்போ போனாலும், ஊருக்கு போனாலும் சரி, வீட்டில் எப்போ இருந்தாலுமே வந்து இந்த ஸ்குட் தான் எனக்கு பண்ணி தருவாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் டிஷ். நீங்களும் பண்ணி கொடுங்க, உங்கள் பசங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம இதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஸோ நான்ஸ்டிக் பேன் இல்லை நார்மல் கடாய் கூட இதுக்கு ஓகே தான். ஸோ நான் வந்து ஆல்ரெடி IHM பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ IHM பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நிறைய கோர்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். கிராஃப்ட் இருக்குது, டிப்ளமோ இருக்குது. ஸோ இதில் வந்து நோ ஏஜ் லிமிட். ஸோ வந்து உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு இருக்கலாம். கிராஃப்ட்டை பொறுத்த வரைக்கும்லாம் வந்து நீங்கள் 10th முடிச்சுட்டே வரலாம் டேரெக்டாக. ஸோ வந்து நீங்கள் ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு நான் இதுக்கு மேலே வந்து எனக்கு ப்ரொஃபஷனலாக வந்து ஒரு குக்கிங் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க 50 வயசுலேயும் சரி, 40 வயசுலேயும் சரி, நீங்கள் எப்போ வேணால் வந்து கிராஃப்ட், டிப்ளமோ இல்லை BSc கோர்ஸ் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இவர் பேர் சாம். இவர் வந்து BScயில் வந்து வேறு ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு அவருக்கு வந்து குக்கிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால அதை முடிச்சுட்டு என் கூட வந்து இப்போது கிராஃப்ட் படிக்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேவையான அளவு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே தேவையான அளவுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து 250 grams யூஸ் பண்ணால 20 ml கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். இது வந்து 20 mlக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கோகோனட் ஆயிலுமே வந்து கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மியாக இருக்கும், இது யூஸ் பண்ணுங்கள். ஸோ கோகோனட் ஆயில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து உரத் தால், இது வந்து ஒரு 5 grams போட்டுக்கோங்க. ஸோ உளுந்து போட்டு அந்த உளுந்து வந்து லைட்டாக பொன்னிறமாக வரணும். ஸோ இந்த காலேஜ் வந்து இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட். ஸோ எல்லாருக்கும் வந்து டாக்டருக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் இருக்குதுன்னு தெரியும், இன்ஜினியரிங் படிக்கணும்னா கவர்மெண்ட் காலேஜ் இருக்குதுன்னு தெரியும். ஸோ அது மாதிரி வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்குமே கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. ஸோ கொஞ்சமாக கருவேப்பிலை, ஸோ அதுக்கப்புறம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ், உங்களுக்கு அந்த கோகோனட் ஆயிலும் அந்த ஆனியனும் போட்டும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்லூவன்ட் கலரில் வந்து நம்ம வதக்கினா போதும். இந்த ஃபுல்லாக வந்து டார்க் ப்ரௌன் ஆகணும், கோல்டன் ப்ரௌன் ஆகணும் தேவையில்லை. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஷெஃப் தாமு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க வந்து நம்ம காலேஜோட அலுமினி தான். ஸோ நானுமே இந்த காலேஜ் தான் படித்தேன். ஸோ இங்கே முடிச்சுட்டு இங்கே வந்து ஒரு 4 years நான் இங்கே இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஷெஃப் ஆகணும், இல்லை நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும், நான் வந்து நல்லா சம்பாரிச்சிட்டேன், என்கிட்ட பணம் இருக்குது, பட் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலனா இந்த கோர்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ எப்படி வந்து ஒரு பேசிக்லேருந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சுட்டு எனக்கு ஷெஃப் கிடைக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இந்த கோர்ஸ் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்களுமே வந்து அது தகுந்த கைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கலர் வந்துடுச்சு, நம்ம இது கூட வந்து ஸ்குட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து 250 grams வந்து ஸ்குட் ஆட் பண்ணுறேன்.
ஆல்ரெடி நான் சொன்னேன் இது தண்ணி விடும்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்குது. இந்த மாதிரி இது குக் ஆக தண்ணி நிறைய விடும். நீங்கள் தண்ணி நிறைய ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ ஸ்குவிட்டோட குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 8 to 10 minutes. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்குவிட்டை குக் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு ரப்பராக இருந்துடும், நல்லா இருக்காது அது. ஸோ அதனால் 8 to 10 minutes கரெக்டாக குக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இஞ்சி ஆட் பண்ணல. ஸோ அதை நம்ம வந்து கார்லிக் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இஞ்சி வந்து இந்த சீ ஃபுட்டுக்கு தேவைப்படாது, ஏன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம இருக்கிற இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம் இந்த டிஷ்ஷு. ஸோ வந்து இதில் நம்ம சொன்ன மாதிரி தண்ணி நிறைய விட்டுருக்கு பாருங்கள், நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. அது மாதிரி இதில் வந்து நம்ம க்ரீன் சில்லியோ ரெட் சில்லியோ ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்மக்கிட்ட வந்து நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து ஆல்ரெடி அரைச்சிருக்கோம், அதுவே போதும், அந்த காரமே கரெக்டாக இருக்கும். நான் மறுபடியும் சொன்னேன், இது வந்து குழந்தைங்கள், சின்ன குழந்தைங்கள்லேருந்தே பெரியவங்களுக்கு நல்லாயிருக்கும். இது குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதுக்காக தான் நம்ம நிறைய சில்லிஸ் ஆட் பண்ணல. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி இதை ஸ்குவிட் வெஜ் பண்ணியிருக்கோம். ஸ்குவிட் வெஜ் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து இதில் ப்ரான்ஸ் போட்டு பண்ணலாம். ஸோ வந்து வெஜிடேரியன் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய தோரன் கேள்விப்பட்டிருப்போம், பீட்ரூட்ஸ் போட்டு பண்ணலாம். ஸோ வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு அது ரொம்ப வந்து ஈஸியாகவும் இருக்கும், அந்த ஃப்ளேவருமே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். இப்போ நீங்கள் ஒரு சண்டே நீங்கள் வந்து வீட்டில் வந்து நாங்கள் வந்து நான்வெஜ் வாங்குகிறோம், நான் வந்து ஒரு சிக்கன் குழம்பு வைக்கிறேன், எனக்கு சைட் டிஷ் என்ன பண்ண தெரியல, டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், ஈஸியாக பண்ணணும், ஃபிஷ் ஃப்ரை வேணாம், அதில் ஆயில் அதிகமாக இருக்கும், நான் வந்து கோகோனட் ஆயில் வச்சு சிம்பிளாக வந்து ஒரு சண்டேயில் வந்து ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறேன்னா டிஷ் பண்ணலாம். இது பண்ணுறதுக்கும் நிறைய டைம் ஆகாது, ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும், ஏன்னா ஸ்குவிட்டோட குக்கிங் டைம் கம்மினால ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஈஸியாகவே இதை சண்டே ஒரு சைட் டிஷ்ஷாக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்குவிட் வந்து இதில் வதங்கிடுச்சு. ஸோ நம்ம வந்து இந்த குறையாக அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட், தேங்காய் பேஸ்ட் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ இது வந்து தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, நீங்கள் தனியாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா நிறைய ஸ்குவிட்டில் தண்ணி வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு தோரன் மாதிரி டெக்ஸ்டர் இருக்காது லாஸ்ட்டில். ஸோ நான் இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணாமல் குக் பண்ணுறேன், நீங்கள் வந்து இதை வந்து மூடி வச்சும் குக் பண்ணலாம். ஸோ சால்ட் வந்து நான் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுறேன், அது உங்கள் விருப்பம், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டேவும் ஆட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து தேங்காவோட ஃப்ளேவரும் அந்த கோகோனட் ஆயிலோட ஃப்ளேவரும் வந்து அந்த ஸ்குவிட்டோட ஸ்மெல் அப்படியே வந்து கம்மி பண்ணிடும், அதோட டாமினன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அதனால் அந்த நான்வெஜ்ஜோட ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ வந்து நார்மலாக நம்ம தோரன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, தோரன் இல்லைன்னா நம்ம தமிழ்நாடு கியூசினில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பொரியல்னு வாங்க. ஸோ பொரியல் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தேங்காய் அப்படியே லாஸ்ட்டாக ஆட் பண்ணுவோம். ஸோ இது வந்து தோரன்னால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, தேங்காய் வந்து மசாலா கூட போட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி பண்ணும்போது வந்து அந்த ஃப்ளேவர் இன்னும் அதில் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கிடைக்கும். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி நீங்கள் வந்து பீட்ரூட் வந்து தனியாக வந்து அதை பிளான்ச் பண்ணி பீட்ரூட் போட்டு பண்ணலாம். ஸோ வந்து நிறைய பேர் கேட்கலாம், நம்ம தனியாக வந்து ஸ்குவிட்டு குக் பண்ணி போட தேவையில்லையானா, ஸ்குவிட்டு குக் பண்ண தேவையில்லை, நம்ம இந்த கொடுக்குற டைம்லேயே வந்து ஸ்குவிட் வந்து குக் ஆயிரும். நிறைய டைம் குக் பண்ணிங்கன்னா அது ரப்பராக இருக்கும், அது உங்களுக்கு சாப்பிட வந்து நல்லா இருக்காது, அந்த டேஸ்ட் கொடுக்காது. ஸோ கரெக்டாக 8 to 10 minutes வந்து நீங்கள் குக் பண்ணி முடிச்சுருங்க. இப்போ நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ சால்ட் வந்து எல்லோரும் தேவையான அளவு சொல்லுவாங்க. நம்ம 250 grams ஸ்குவிட்டுக்கு வந்து நம்ம ஒரு 5 gram சால்ட் ஆட் பண்ணலாம். ஏன் சால்ட் வந்து எப்போவுமே தேவையான அளவு சொல்கிறாங்க? நிறைய பேர் வந்து நீங்கள் யூடியூபாக இருக்கட்டும், சேனலாக இருக்கட்டும், தேவையான அளவுனா எவ்வளோன்னு கேட்குறீங்க. ஏன் அப்படி தேவையான அளவுன்னு சொல்கிறாங்கன்னா, ஒருவருக்கும் சால்ட் வந்து டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், அவங்க டேஸ்ட் பட்டுக்கு ஏற்றது மாதிரி. இப்போ வந்து கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சால்ட் நிறைய போட்டால் பிடிக்காது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து சால்ட் போடலைன்னா பிடிக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு உங்கள் டேஸ்ட் பட்டுக்கு எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு ஒரு வாட்டி சால்ட் போட்டுட்டு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு இல்லாத பண்டம் வந்து குப்பையிலன்னு சொல்லுவாங்க. ஸோ சால்ட் வந்து எவ்வளோ தூரம் அளவாக ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டிஷ் வந்து டேஸ்டியாக இருக்கும்.
ஸோ இதை வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி லிட்டு போட்டுமே நம்ம வந்து குக் பண்ணலாம். அது இன்னும் வாட்டர் ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். இல்லை அப்படியேவும் வந்து நீங்கள் பொரியல் மாதிரியும் குக் பண்ணலாம். ஸோ வந்து மூடி வச்சுட்டு குக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இதை செட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு வேலை பார்க்க போயிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் டைமர் வச்சுட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா அது தண்ணி விட்டு குக் ஆகிருக்கும். திரும்ப வந்து லைட்டாக கிண்டி விட்டுட்டு நீங்கள் ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குவிட் வந்து கரெக்டாக குக் ஆகி வந்திருக்கும். அது வந்து ஓவர் ஆச்சுன்னா இன்னும் சுருங்கி ரப்பர் ஆயிரும். ஸோ இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிட்டு நம்ம இறக்கிடலாம். ஸோ இந்த கலர் வந்து இந்த மாதிரி லைட் ஒரு எல்லோவிஷ் கலராக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய ஸ்குவிட் தோரன், கனவா தோரன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து இப்போ வந்து உங்களுக்கு பிளேட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ரைஸ் கூட சாப்பிட்லாம், மார்னிங்கே வச்சு கஞ்சி கூட வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம், இல்லைனா ஒரு சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஒரு அரோமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இதில் வந்து நம்ம கோகோனட் ஆயிலும் கோகோனட்டும் போட்டிருக்கோம். இதில் வந்து ஸ்குவிட்டு சமைச்சதுக்கான அந்த ஒரு ஸ்மெல்லே வந்து உங்கள் வீட்டில் இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய நாஞ்சில் ஸ்டைல் கனவா தோரன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து ஸ்டூடெண்ட்டை கொடுத்துட்டு இது எப்படி இருக்குன்னு கேட்டு சொல்ல போகிறோம். சாம் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, ஸோ அவருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களுமே உங்கள் பசங்களுக்கு பண்ணி கொடுங்க. ஸோ அவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. நான் சொன்னது மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவரும் அந்த தேங்காய் ஆட் பண்ணோட அந்த அரோமாவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கனவா தோரன் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டாக ஒரு ரீக்காப் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கனவா வந்து வாஷ் பண்ணுறது எப்படி நான் சொல்லியிருந்தேன், அது மாதிரி ஈஸியாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவுண்டில்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அதுக்கான பேஸ்ட் ரெடி பண்ண போகிறீங்க. ஒரு ஜாரில் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க, சோம்பு, ஒரு 4 வெளுத்து கார்லிக், அது கூட வந்து சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குறைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து கோகோனட் ஆயில், கொஞ்சமாக வந்து உரத்தால் கொஞ்சம் சாத்தே பண்ணிவிட்டு அது கூட வந்து சாப் பண்ணி வச்ச ஆனியன்ஸ், அது டிரான்ஸ்பரண்ட்டாக அது வந்து கொஞ்சம் நீங்கள் சாத்தே பண்ணிவிட்டு அது கூட வந்து நீங்கள் ஸ்குவிட் ஆட் பண்ணணும். ஸோ கனவா வந்து ஆட் பண்ணி கனவா கொஞ்சம் குக் ஆன உடனே அது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பேஸ்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் சால்ட் போட்டு நம்ம சால்ட் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கார்னிஷ்க்கு வந்து கறி லீவ்ஸ் போட்டு இறக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய நாஞ்சில் ஸ்டைல் கனவா தோரன் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து இந்த கோடை விடுமுறையில் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு கண்டிப்பாக அவங்கள்ட்ட ரிவ்யூ கேளுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டிடி தமிழர்களுக்கு நன்றி.